வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 16/6/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு 5:40க்கு மேலே நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மாடுங்க, ஹெச்எஃப் கன்றுங்க, அப்படி சினை மாடுங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்று பார்த்திங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அப்படி விலை எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா மேற்குத்தி கண்ணுங்க இருக்குது பாருங்கள், ஏர் கண்ணுங்க தான். ஸோ கலர் பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு கலரு. ஸோ ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய காளை சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே எந்த ஊருன்ட்டு. எந்த ஊர் மாடு இது? புதுக்கோட்டை. ஓகே, அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு ஒன்று வச்சு ஒன்று வைக்கல. ஏற்காலைங்களா? ஏற்காலை. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 90. ஃபைனலாக எவ்வளோ பண்ணுவீங்க? ஃபைனலாக ஒரு 80 ரூபா 82 ரூபா அந்த மாதிரி. நீங்கள் விவசாயிங்களா? அப்படி எப்படி? விவசாயம். இன்னும் மாடு வச்சுருக்கீங்களா? இருக்குது. அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 63 69 69 05 64 34. ஸோ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணால் நீங்கள் ஏறுமா? ஸோ நாட்டு மாடுகள் வாங்கி தரீங்க? இருக்குது. நாட்டு ஸோ அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்று பல்லு வச்சுருக்கு, ஒன்று பல்லு வைக்கல. ஸோ நல்லா அற்புதமான ஒரு கண் இருக்குது பாருங்கள், ஒரு ஜோடி. ஸோ கலரும் நல்லா அற்புதமான கலரு. ஸோ மாடு நல்லா ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கோபுரம், ஸோ ஒயிட்டெல்லாம், ஸோ ஹைட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது கண்ணு. ஸோ நல்லா செட்டு, நல்லா சூப்பரான செட்டு. நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க. ஆனால் எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? படைவேடு. பல்லு வச்சுருக்காண்ணா? ரெண்டு ஏரில் படையிருக்காங்க. எது எத்தனை மாதம் கண்ணு? ஒரு வருஷம். இன்னும் ஏறு மாடு வச்சுருக்கீங்களா? இருக்குது. அப்படி ஃபோன் நம்பர் வந்து சொன்னால் 93 42 88 96 48. எவ்வளோ சொல்லிங்கண்ணா இது? 135. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல கண்ணுங்கள்லாம் கொடுப்பாரு. ஸோ தேவைப்படும் நபர் இன்னும் வீட்டில் வச்சுருக்காரு. ஸோ இது 133 கிட்ட சொல்லியிருக்காருங்க இந்த ஜோடி. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி. ஸோ கொண்டு வந்திருக்காங்க, நம்ம சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6 பல்லுங்க. ஸோ நம்ம பூபதி அண்ணன் தான் ரேட்டு கேட்டுன்னு இருக்காரு. ஸோ வண்டி ஏறு கூட பூட்டிக்கலாம். நல்லா சூப்பரான ஜோடிங்க. ரெண்டுமே 6 பல்லு போட்டிருக்கு. அவர் பொருள் எவ்வளோ சொல்லிட்டு அவர் 3 வாங்கத்துக்காக சொல்கிறேன். சாதி பிடித்தாங்கன்னா
கவுத்து அப்படி கொண்டு தரணும். இப்படி போட்டேன்னா அது ஒன்றும் பரவாயில்ல. ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 6 பல்லு. ஸோ அப்படியே கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடி கண்ணுங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாந்து ஸோ நல்லா ஒரு கொடக்கண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ செட்டு நல்லா சூப்பரான செட்டுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ கன்று 1.5 வருஷ கன்று இருக்குங்க. ஸோ இன்னும் பல்ல வைக்காத கண்ணுங்க தான் ரெண்டுமே. ஸோ நான் விலை தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அப்படியே ஸோ மாடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஒரு ஒயிட்டு போட காளைங்க. ஸோ சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள் காளை. நல்லா பார்க்கறதே நல்லா சூப்பராக இருக்குது காளை. ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஒரு மாடு இது ஜோலார்பேட்டை. அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 2 பல்லு. ஸோ ஜோலார்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பல்லு தான் வச்சுருக்கு. நான் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஜோடி கூட வாங்கி போட்டுக்கலாம். ஸோ ஏற்காக நல்லா ஹெவி சைஸில் இருக்குங்க மாடு. நல்லா பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ சொல்லிக்கிறேன்னா 60,000. ஸோ 60,000 சொல்லியிருக்காது. ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிடலாம். ஸோ சங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கர் தானே. ஸோ ஒரு ஜோடி ஏற்காலை இங்கே கொண்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா மாடு நல்லா ஹைட்டில் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே என்ன விலை சொல்கிறாரு, ஸோ பல்லு வச்சுருக்கா கேட்டு பார்ப்போம். அப்படியே பல்லு வந்து
சொல்லலாம். பல்லு 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 பள்ளி வச்சு சொல்லலாம். ஒன்றும் வைக்கல. அப்படியே நீங்கள் வியாபாரிங்களாண்ணா? வியாபாரிங்க. அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடலாம். 97 புரியல. 97 97 511 511 93 93 651. 651. ஸோ ஏறு மாடு மட்டும்தான் வாங்கி தரீங்களா? ஸோ ஏறு மாடு மட்டும்தாங்க ஸோ வாங்கி தராரு. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏறு காளைகள் வாங்கி கொடுப்பாரு. இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,25,000 சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே நாட்டு கண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அச்சம்பங்கலம் சைடு போதுங்க. ஸோ வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல்லெல்லாம் வைக்கல. நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கன்று நல்லா அற்புதமான கன்று. ஸோ ஏருக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க. 62,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 62,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிள்ளை நிற கண்ணுங்க ரெண்டுமே. ஸோ இவரு தான் வாங்கியிருக்காரு. ஸோ விவசாயத்துக்காக வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கண்ணு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ 62,000 முடிஞ்சிட்டு இருக்கு. நாட்டு கண்ணு நல்ல தரமான கண்ணுங்க. கண்ணு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் கன்று. அதனால் ஒரு பெரிய சைஸ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கன்று வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. கன்று தரமான கண்ணுங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணன் தாங்க இது. ஸோ மேற்குத்தியில் ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே நல்லா ஈக்குவல் லைட்டில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோடியெல்லாம் நல்லா சூப்பராக போடுவார். ஸோ காளை நல்லா சூப்பரான காளைங்க. ஸோ ரெண்டு பல்லு வச்சுருக்கு. ஸோ மாடு பாருங்கள். ஸோ நான் விலை தெரிஞ்ச ஸ்க்ரீனில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பரான ஒரு ஜோடி. ஸோ ரெண்டுமே ஏறு காளைங்க. ஸோ ஆல்ரெடி ஏறு காளை நல்லா சூப்பராக போகுது. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து காமராஜபுரம் ஸோ அந்த சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க.
என்ன ஆகுங்களா நம்பர் லாஸ்ட் தொண்ணூற்றி ரெண்டு நீ தான் யாருக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அம்மா அண்ணா வாங்கிக்கிறாமா 39 அதான் கேட்டா கொடுத்துட்டானா இல்லை கொடுக்கலான்றாங்க நீங்கள் விட்டுட்டாங்க நைட்டு என்ன சொன்னது 39 கொடுத்துட்டாங்க எப்படியும் வருவது பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாம் புள்ளைய கழிச்சு விட்டுருந்தான் அண்ணா அப்படியே நாடு கொடுக்காத காட்டு மாசம் வை பல்லு வந்து சொன்னா வைக்கல இன்னும் பல்லு வைக்கல. எவ்வளோ சொல்லிக்குது சொன்னா எவ்வளோ சொல்லியிருக்கு? எப்படி எதனா பிஸ்கட் ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ ரெண்டுமே ஸோ 1,05,000 சொல்லியிருக்காரு. என்ன வாங்கி கொடுத்தாரா? ஸோ பார்த்தீங்கன்னா இது ஜமுனாமத்தூர் போகுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பல்லு போட்டிருக்கேன்னா பல்லு போடல. ஓகே, எவ்வளோக்கு முடிஞ்சோம் இது? 8. பல்லு வைக்கல. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ வளர்ப்புக்கு தான் போகுது. ஸோ கண்ணுங்க பாருங்கள், நல்லா சூப்பரான கண்ணுங்க தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 68,000க்கு இந்த ஜோடி முடிஞ்சிருக்கு. ஸோ கண்ணு பாருங்கள், நல்லா தரமான கன்றுங்க. ஸோ இந்த மாதிரி ஏறு கண்ணுங்கெல்லாம் வாங்கணும்னா நம்ம சீக்கிரமாக சந்தைக்கு வரணும். ஸோ நாட்டு கண்ணுங்க. ஸோ 68,000க்கு இந்த ஜோடி முடிஞ்சிருக்கு. இதுவும் நம்ம திருப்பதி அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. முடிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஒரு செவ்வளை நேரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. ஒரு ஜோடி ஏறு காளைங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். காலையிலே முடிஞ்சிருக்குங்க இந்த வியாபாரம். ஸோ மாடு பாருங்கள், நல்லா சூப்பரான ஜோடி தான். ஸோ ஜோடி நல்லா சூப்பரான ஜோடி. நீங்களா நான் வாங்கிக்கிறீங்க? அப்படியே எந்த ஊர் போகுது கொஞ்சம் சொன்னா? எந்த ஊர் போகுது கொஞ்சம் சொன்னா? காவலூர். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 6 பல்லு. விவசாயத்துக்கு போதானா? எவ்வளோக்கு நான் முடிஞ்சு? எவ்வளோக்கு முடிஞ்சு? 1,5. நீ விவசாயிங்களா எப்படி வியாபாரினா? விவசாயி தான். ஸோ விவசாயி தான். 4 6 6. ஸோ 6 பல்லுங்க. போலூர் சைடு போகுது. ஸோ விவசாயத்துக்கு தாங்க போகுது. நல்ல சூப்பரான ஜோடி 6 பல்லில். ஸோ 1,05,000க்கு முடிஞ்சிருக்குங்க. ஏன்னா சூப்பரான கண்ணுங்க. ஸோ காளை கன்று. ஸோ அப்படியே 8 பல்லு இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ கண்ணு பாருங்கள், நல்லா சூப்பரான கண்ணு. ஸோ நம்ம பாயனை தான் வாங்கியிருக்காரு. ஸோ ஜோடி எதான் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒத்தையாக தான் வாங்கியிருக்காங்க. கண் நல்லா தரமான கண்ணை வாங்கியிருக்காரு பாருங்கள் நம்ம பாயண்ணா. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிப்பனூர் சைட்லேருந்து வந்துருந்துச்சு. ஸோ வியாபாரம் முடிஞ்சு. ஸோ நம்ம பாயண்ணா வாங்கியிருக்காரு.
ஸோ ஒரு ஜோடி கண்ணுங்க, காளை கண்ணுங்க. ஸோ பொடி கண்ணுங்க. ஸோ வாங்கியிருக்காங்க. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே எந்த ஊர் போகுதுன்னு கேட்டு பார்ப்போம். போக வேண்டியில்லை, தனியாக போய் ஆகணும். எந்த ஊர் போகுது? எந்த ஊர் போகுது? போச்சம்பள்ளி. கடைக்கு முடிச்சுல இது. ஸோ இது போச்சம்பள்ளி சைடில் போகுதுங்க. ஸோ கண்ணு மாடும் விற்பனை ஆகிருக்கு பாருங்கள். பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ ஒரு கிடாரி கன்று. நாட்டு பசுமாடு கொஞ்சம் எப்படி கையை கவரு ஸோ ஒரு சென மாடுங்க, நாட்டு பசுமாடு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பசுமாடு. ஸோ மாடும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லலைண்ணா. 4 பல்லு. எத்தனை மாதம் இருக்குது சொல்லணும்? 9 மாதம் ஆயிடுச்சு. இப்போ போட்டால் எத்தனை ஈத்து மாடு? இப்போ போட்டால் எத்தனை கண்ணு? 2வது கண்ணு. கறவை எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். 3 2. எவ்வளோ சொல்லிக்கிறேண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 65. ஸோ 65 சொல்லியிருக்கு. 4 பல்லு. இப்போ போட்டால் 2வது ஈத்து மாடுங்க. ஸோ மொத்தம் ஒரு 5 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு. ஸோ ஒயிட்டு போட கன்று ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க பாருங்கள். இன்னும் பல்லு வைக்கல. ஸோ இந்த ஜோடி நல்லா சூப்பரான ஜோடிங்க. ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே. நல்ல கலரு, நல்ல கலரு. ஸோ முகடியும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் பல்லு வைக்கல. நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஸோ அப்படியே மாடு பாருங்கள். ஸோ இது வாங்கி கட்டிட்டாங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு தெரியல. நல்லா சூப்பரான ஒரு ஹெச்எஃப். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க கிடாரி. அந்த மாதிரி ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஹெச்எஃப்.
இன்னும் இல்லை இருடா. வருமா ஒரு 9-10 மணிக்கு வருமா. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஹெச்எஃப். 2 கண்ணுங்க வாங்கியிருக்காங்க. நம்ம தெரிஞ்சவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படியே எத்தனை மாத கன்றுங்க, ஸோ அப்படியே எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே வணக்கம். அப்படியே எந்த ஊர் கொஞ்சம் போதும் சொல்லலாம். சிங்காரப்பட்டம். ஓகே, காரப்பட்டு போதும். ஓகே ஓகே. எத்தனை மாதம் கண்ணுண்ணா இது? இது 8 மாதத்துக்கு கண்ணு. 8 மாதம் கண்ணுங்க. ஜோடி எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிச்சிருக்கேன்? 55 சொல்லி 51 கொடுத்தோம். 51 நீங்கள் தான் கொடுத்துறீங்க? நாங்கள் தான். ஓகே ஓகே ஓகே. அப்படியே நம்பர் கொஞ்சம் சொல்லிடணும். 97 86 97 86 91 13 91 13 70 70. ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 51க்கு ஜோடி கொடுத்துட்டாரு. இப்போ எடுத்து கொடுங்க. வெள்ளிக்கிழமை சந்தை. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனாங்கோயில், புதுப்பேட்டை சைட்லேருந்து அம்மனாங்கோயில். ஸோ அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு போடியில் சூப்பரான கன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கன்று எவ்வளோ சொல்கிறதுன்னு கேட்டு பார்ப்போம். எத்தனை கண்ணு இந்த வாரம்? மற்றப்பள்ளிக்கு 5 எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓகே. எத்தனை மாதம் கண்ணுங்களை எடுத்துகிட்டு வந்தீங்க? இதெல்லாம் ஒரு 6-7 மாதத்துக்கு 6 மாதம். ஓகே. ஒரு கண்ணு எவ்வளோ சொல்லியிருக்குது? 27 சொல்லுது. 27. ஓகே. ஃபைனல் பண்ணுற ரேட் சொன்னோம். ஒரு 23,000 வந்தால் 23 வந்தால் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 23 ஃபைனல் பண்ணுறாரு. ஸோ ஒரு 5 கன்று கொண்டு வந்தார். ஸோ 5ல் 4 கொடுத்துட்டாரு. இன்னொன்று 1 மட்டும் இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா சூப்பரான கன்றுங்க இதெல்லாம். ஸோ நல்ல கண்ணுங்க விட்டுன்னு வந்துடுவார். வளர்ப்பு கண்ணுங்க. 4 பல்லு கிடாரிங்க. நல்லா தரமான கிடாரி பசு தான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 4 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ குணம் நல்லா அற்புதமான குணங்க. ஸோ யாருனாலும் பிடிச்சிக்கலாம். நம்ம கந்திலிருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மாடு நல்லா சூப்பரான மாடுங்க. எடுத்துட்டு இருந்தா மாடு பிசாட்டு போற 500 வந்தா போதும். ஏன்னா 1000 கணக்கு 5000 6000 கணக்குல உங்களை ஏமாத்துவேன். சொல்லு பார்க்கலாம். குணத்துக்கு மாடு எப்படி இருக்குது? நல்லா அற்புதமான ஒரு பசு மாடு. அதுதான் ரதனாது. அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அது இப்போ நிற்கிறா இருந்தால் அந்த மாட்டே வாங்குறீங்களா? அவர் தகவல் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஸோ 4 பல்லு தான். நல்லா அற்புதமான ஒரு பசு. ஸோ 47,000 கேட்டிருக்காங்க. 67,000 சொல்லி 47,000 கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வியாபாரி. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சங்கம். ஸோ ஒருத்தர் கந்தலிங்க. ஸோ நம்ம பாண்டி அண்ணன். ஸோ அவர் நல்ல அற்புதமான மாடு. ஸோ ஏறு மாடு, பசு மாடு அண்ணமே அனைத்தும் வாங்கி தருவார். ஸோ அவர் தான் இப்போ அந்த மாட்டை வியாபாரம் முடிக்க போகிறாரு. ஒரு மாடு 60,000 உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? 93,000 தானே வாங்கினா 60,000 சம்சரி அந்த மாதிரி. அதுக்கு ஒரு நேரம் வேணும். ஒரு ஒயிட்டு போட்ட கிடாரி. நல்லா சூப்பரான கிடாரி பாருங்கள். ஸோ இன்னும் பல்லு வைக்கல. நல்ல தரமான ஒரு கிடாரி வாங்கியிருக்காங்க. வளர்ப்பு கிடாரி. ஸோ நல்ல ஒரு பொட கலரில் நல்ல சூப்பரான ஒரு கிடாரி வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நான் எந்த ஊர் போதுண்ணா இது என்னண்ணா? கந்திரி பக்கம். கந்திலி பக்கம். ஓகே ஓகே. இது ஜோடி வாங்கியிருக்கீங்களா? இது ரெண்டும் பல்லு வச்சுருக்கேண்ணா? இல்லை, பல்லு வைக்கல. வளர்ப்புக்கு போதா? எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா இது? 52. 50 ஜோடி. ஓகே. ஸோ ஜோடி 52 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ வளர்ப்புக்கு தான் போகுது. கந்திலியாண்ணா? ஸோ கந்திலி சைடு போகுது. நாட்டு கிடாரிங்க. ஸோ ஒரு ஜோடி குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு செவல நேர கிடாரிங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு வளர்ப்பு கிடாரிங்க தான். பல்லு போட்டிருக்கடா? பல்லு போடலாம். அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்ல. ஊர் பேர் கொஞ்சம் சொல்ல. குனிச்சி. ஓகே. எவ்வளோ சொல்லி ஜோடி? 50. ஸோ ஜோடி 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் விற்பனை ஆகிருக்குங்க. ஸோ அப்படியே கண்ணுங்க பாருங்கள், இந்த வாரம் விற்பனை ஆகியிருக்கக்கூடிய கன்றுங்க. அங்கே இருக்கிறாரா? இன்னும் வளர்ப்பு கண்ணுங்க இந்த சைடு இருக்கு பாருங்க. கொடக்கண்ணு பாருங்க, ஒன்று விற்பனை ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக போகும். ஒரு கொடக்கண்ணு நல்ல தரமான கன்றுங்க. இதெல்லாம் நல்லா தரமான கன்றுலாம் பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்கிட்டு, இதெல்லாம் பாயினா தான் வாங்கியிருக்காரு. ஸோ சந்திலே பார்த்தீங்கன்னா டாப் காலைங்க இதுதான். ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம பாயனா தான் வாங்கியிருக்காரு. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லு. ஸோ ஜோடி அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 1,70,70,000 முடிஞ்சிருக்கு. நம்ம பாயனை வாங்கிட்டாரு. ஸோ ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய காளை. ஸோ நல்லா ஒரு அற்புதமான ஒரு பிள்ளை புடை மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு நாட்டு பசு மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பாப்பா சேனா எத்தனை மாதம் இருக்குன்னு அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லணா? புதுப்பொங்கலம். ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரி பல்லு. ஓகே. இப்போ போட்டால் எத்தனாவது கண்ணுண்ணா? இது வயத்தில் இருக்கிறது 3வது கண்ணு. 3வது கண்ணு. அப்படியே எத்தனை மாதம் இருக்குது அப்படி சொன்னால்? 7 மாதம். 7 மாதம். அப்படியே கறவை எவ்வளோ வருது கொஞ்சம்? கறவையில் வந்து ஒரு 7 வரும். 7 லிட்டர் வருது. ஏன் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 55,000. 55. சரி பல்லு ஆயிடுச்சா? ஸோ சரி பல்லு ஒரு 7 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு. ஸோ புது பொங்கலத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 7 மாதம் இருக்குங்க. சனா
ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க, சூப்பரான கண்ணுங்க, நாட்டு கண்ணு. ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே வாங்கியிருக்காங்களா சில கேட்டு பார்ப்போம். நான் வாங்கிடுச்சா எப்படின்னா நான் வாங்கிடுச்சேண்ணா? இன்னும் வாங்கலை, இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ பிடிச்சின்னு வந்திருக்காங்க, வியாபாரத்துக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் எத்தனை மாதம் கண்ணு அப்படி கொஞ்சம் சொல்லேண்ணா? 5 மாதம் கண்ணு ஜோடி. ஜோடி எவ்வளோ சொல்லிங்க? ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஜோடி 35 சொல்லுது. 35. ஓகே, ஜோடி 35 சொல்லியிருக்காரு. ஒரு 5 மாத கண்ணுங்க தான். ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 30,000 கேட்டிருக்காங்களாம். குனிச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கிடாரி பாருங்கள், நல்லா சூப்பரான கிடாரிங்க, பல்லு போடாத கிடாரி. ஸோ தலடி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டும். மாடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் ரேட்டெல்லாம் எதுவும் சொல்லலை. இன்னும் பல்லு வைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இந்த கண்ணுங்களே நல்லா சூப்பரான கண்ணு தான் எடுத்துகிட்டு வருவார். இந்த மாதிரி கிடாரிங்களும் சரி, வளர்ப்பு கண்ணுங்க. இன்னும் பல்லு வைக்கல பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது கண்ணு, கிடாரி கண்ணு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணு மாடும். ஸோ நல்லா ஒரே கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ நாட்டு பசு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சி சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு காளை கண்ணு போட்டிருங்க, நல்லா கண்ணு மாடு நல்லா தரமான மாடாக இருக்குது. ஸோ 6 பல்லுங்க, 6 பல்லு போட்டிருக்கு. ஸோ 7 கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்னாமத்தூர் சைடில் கொண்டு போகிறாங்க வாங்கி. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்கி வியாபாரம் ஆகிடுச்சு. நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இதை எவ்வளோ கற்றுட்டா? இல்லை லாபத்துக்கு கற்றுட்டா கூட்டுக்கல ஒன்றும் புள்ளி இல்லை மாமா. எவ்வளோ கற்றுட்டா ரஞ்சித்? மாட்டு எடுக்கிற மாதிரி வீடியோ எடுக்கணும் வச்சுக்க போன ஒன்றா வந்துட்டான்.